மேகலை பரதாலயா நடன அகாடமியின் சலங்கை பூஜை சமர்ப்பண விழா தலைநகர் சோமா அரங்கில் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார். மேலும் பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன், பரதக்கலை இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் ஒரு புனித கலை என்றும், அந்த கலையை நன்கு கற்று தேர்ந்து தான் பெற்ற கலையின் மூலம் மென்மேலும் பல கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கில் பரதம் கற்றுக் கொடுத்து வரும் ஆசிரியை திருமதி மணிமேகலைக்கு தமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் பரதக்கலைக்கு அவ்வளவு ஆதரவு இருந்ததில்லை. ஆனால் தற்போது இக்கலைக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. அதற்கு காரணமாக விளங்கும் பெற்றோர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். அவர்கள் நினைத்திருந்தால் எத்தனையோ விதவிதமான நடனங்கள் தற்போது இருக்கின்றன. ஆனால் நம் கலைகளில் புனிதமான இந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்கள் பிள்ளைகளை சேர்த்து விட்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறேன் என்று கூறினார். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பார்கள். எனவே இக்கலையை சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்வது சாலச் சிறந்தது என்று அவர் கூறினார். பாப் உலகின் நடன மன்னன் மைக்கேல் ஜாக்சன் ஒரு சர்வதேச விழாவில் கலந்து கொள்வதற்காக பல நாடுகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற நடனங்களை ஆட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான பயிற்சிகளையும் எடுத்து அந்த விழாவில் நடனங்களை படைத்தாராம். ஆனால் இந்திய கலையான பரதநாட்டியத்தை மட்டும் அவர் ஆடாமல் வேறொரு பெண் வந்து ஆடி சென்றாராம். இதற்கான காரணத்தை பத்திரிகையாளர்கள் கேட்க, எல்லா நாடுகளின் நடனத்தையும் கற்றுக்கொள்ள என்னால் முடிந்தது. ஆனால் பரதம் அவ்வளவு எளிதாக இல்லை. உண்மையில் பரதம் தெரிந்து கொண்டால் எந்த நாட்டின் நடனத்தையும் எளிதாக ஆட முடியும். ஆனால் பரதத்தை கற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதல்ல என்று தெரிவித்தாராம். அந்த அளவுக்கு பரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த கலையை பயின்ற அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். நடன மணிக்கு காலில் சலங்கை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் நடனத்துக்கு இசை மிக மிக அவசியம். அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு இசையை சிறப்பாக வழங்கிய இசை கலைஞர்களுக்கும் தமது நன்றிகளை அவர் தெரிவித்தார். நடன மணிகளின் பல்வேறு வகையான அபிநயங்கள் காண்போரை மகிழ்வித்து கரவொலியிட வைத்தன. வண்ணமயமான ஆடைகளோடு மாலை அணிந்து மனம் முழுக்க இறைவனை நினைந்து உருகி உருகி சலங்கையால் இறைவனுக்கு அவர்கள் சமர்ப்பணம் செய்தனர். மாணவ செல்வங்களுக்கு நற்சான்றிதழை எடுத்து வழங்கினார் ஓம்ஸ் பா தியாகராஜன். விருந்து உபசரிப்போடு இனிதே நிறைவுற்றது விழா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.